Next differentiation of implicit functions. What is implicit functions? Implicit functionனா ஒரு ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே வந்து மிங்கிள் ஆகிருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஒய் பை டிஎக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே நீங்கள் ரைட் சைடு கொண்டு வந்துடணும். ஓகேவா? இதான் வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனா எக்ஸ் அண்ட் ஒய் டூ வேரியபிள்ஸும் மிங்கிள் ஆகிருக்கும். ஓகேவா? சரி, இதில் எக்ஸாம்பிள் சம் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் சம் பார்க்கலாமா? எக்ஸைஸ் 5.6 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், xy is equal to tan of xy இருக்குது. ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ். அப்போது நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஃபைனலாக டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ரிமைனிங் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இப்போ xy is equal to tan of xy, அப்போ டிஃப்ரென்ஸ் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போட்டிங்கன்னா xyன்னு இருக்குது, அப்படி தானே? அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் xy is equal to டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan xy. அப்போ xy, அப்போ xyன்னு சொல்லும்போது என்ன மாடல் இருப்பா? யூவி மாடலாக இருக்கா? எக்ஸை அப்படி வச்சுக்கோங்க, ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸா, ப்ளஸ் ஒய்யை அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணால் தான் 1 இஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் எக்ஸ்ஒய். டேன் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு. அப்போ டேன் ஆஃப் எக்ஸ்ஒயின்னு இருக்குது, அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ஒய். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா செயின் ரூல். ஓகேவா? டேனுக்கு சீக்கண்ட் ஸ்கொயரு, அடுத்து எக்ஸ்ஒயை டிஃபரன்ஸ் பண்ணும்போது நீங்கள் அது எகைன் மறுபடியும் என்ன மாடல்? செயின் ரூலில் ப்ராடக்ட் ரூலு. எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, ஒய்க்கு டிஒய் பை டிஎக்ஸ், ப்ளஸ் ஒய் அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸை பற்றி முடிச்சு பண்ணால் அதில் 1. ஓகேவா? அடுத்து எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், ஒய் இன்ட்டு 1 ஒய் இன்ட்டு 1 ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ஒயை கொண்டு உள்ளார மட்டும் பண்ணுங்கள், எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸை ப்ளஸ் ஒய் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ஒய். ஓகேவா? ப்ளஸ் ஒய் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க, டிஒய் பை டிஎக்ஸ் இல்லாத டைமை ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போது எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிரும், இந்த ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்து மைனஸ் ஒய் ஆயிருமா? ஸோ இந்த மைனஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக இருக்கா? இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய்யா. நமக்கு தேவையானது டிஒய் பை டிஎக்ஸா. ஸோ இந்த மல்டிபிள் டேர்ம் அன்சைட் பண்ண 2 பேர் ஆயிரும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ். எக்ஸை காமன் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டுலேயும் எக்ஸை காமன் எடுத்தால் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் மைனஸ் 1ல் மைனஸை காமன் எடுத்தால் 1 மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ஆயிருமா? ஓகேவா? அப்போ 1 மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய்யும் 1 மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் ஆன்சர் என்ன? மைனஸ் ஒய் பை எக்ஸ். ஓகேவா? ஆமாம், இந்த டெரிவேட்டிவ்க்கு பேர் என்ன பேருன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஆமாம், எக்ஸும் ஒய்யும் மிங்கிளாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுருக்கு, ரிமைனிங் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வரணும். செகண்ட் ஒன்று பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7. அதே மாதிரி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் என்னது 7. ஓகே, தனித்தனியாக பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன மாடல்? யூவி மாடல். எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, அதாவது ப்ராடக்ட் ரூல். எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, ஒய்க்கு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸுக்கு 1 ப்ளஸ் இந்த ஒய் ஸ்கொயருக்கு 2y, ஒய் ஸ்கொயருக்கு தான் 2y, ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இஸ் கான்ஸ்டன்ட் தனியாக இருக்கா? தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 0. இப்போ 2x மைனஸ் 1 மட்டும் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0வா? நெக்ஸ்ட்டு இதில் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்க டேம் மட்டும் டிஒய் பை டிஎக்ஸ் காமன் எடுங்க, என்ன வரும்? இதில் ஒரு 2y இருக்குது, இதில் ஒரு மைனஸ் எக்ஸ், அப்போ 2y மைனஸ் எக்ஸா. டிஒய் பை டிஎக்ஸ் இல்லாத டேமை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. எதில் இல்லை? இங்கே இல்லையே, இந்த மைனஸ் ஒய் இந்த வந்து ப்ளஸ் ஒய், இந்த 2x இந்த வந்து மைனஸ் 2x. நமக்கு தேவை டிஒய் பை டிஎக்ஸா. இந்த 2y மைனஸ் எக்ஸ் வந்து மல்டிபிளுக்கு இந்த பக்கம் தானே டிவைட் ஆயிருமா? அப்போ தேர்ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2x டிவைட் பை 2y மைனஸ் எக்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே ஃபஸ்ட் ரோமனில் தேர்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூ ப்ளஸ் 3axy இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, லெஃப்ட் சைடு தனியாக ரைட் சைடு தனியாக டிஃபரன்ஸ் பண்ணலாமா? அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1. ஓகே, பண்ணுங்கள். எக்ஸ் கியூப்புக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப்புக்கு 3y ஸ்கொயர், ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் 3a இஸ் கான்ஸ்டன்ட்டு. இந்த எக்ஸ் ஒய்யை நீங்கள் ப்ராடக்ட் ரூலில், அதாவது யூவி மாடலில் நீங்கள் மறுபடியும் போடுங்க. எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, ஒய்க்கு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸுக்கு 1 இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் கான்ஸ்டன்ட்டு தனியாக இருந்தால் ஆன்சர் என்ன? டிஃபரன்ஸ் பண்ணும்போது 0. ஓகேவா? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ். இந்த 3a கொண்டு உள்ளார மட்டும் போனால் 3ax டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 3ay இஸ் ஈக்குவல் டு 0வா? நெக்ஸ்ட்டு இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இருக்க டைமில் டிஒய் பை டிஎக்ஸ் காமன் எடுத்தால் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ஈக்குவல் டு ரிமைனிங் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிருக்கோம், மைனஸ் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3ay. அப்போ தேர்ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த மல்டிபிள் வந்து டிவைட் ஆயிருமா? அப்போ டிவைட் பை
3y ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஓகேவா. நியூமினேட்லேயும் டினாமினேட்லேயும் 3 காமன் எடுத்துலாமா. 3 காமன் எடுத்து என்ன பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணி விட்ருங்க. அப்போ therefore dy by dx equal to minus of x square plus ay divided by y square plus என்னது ax. ஓகேவா. சரி, அடுத்தபடியே செகண்ட் ஒன். இஃப் x into root of 1 plus y into root of 1 plus x is equal to 0 and x is not equal to y, then prove that dy by dx equal to minus 1 divided by x plus 1 the whole square னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. given என்ன, x into root of 1 plus y plus y into root of 1 plus x is equal to 0வா. இந்த ப்ளஸ் இந்த சைடு போனால் மைனஸ் ஆயிருமா. ரூட் இருக்கனால நம்ம எதுவும் சிம்பிளி பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அதாவது ரூட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ ரூட்டை கேன்சல் பண்ணால் நினைச்சோம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், ரூட்டு கேன்சல் ஆயிரும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும், ஒய்க்கு ஒய் ஸ்கொயர், இங்கே ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் உள்ள பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யா, ஒய் ஸ்கொயர் உள்ள பண்ணணும், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸா. இது அந்த சைடு வந்துங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் 0வா. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் சேர்த்து எழுதிக்கலாமா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கமெண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய்யா ஈக்குவல் டு 0வா. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதிக்கலாமா. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் காமனாக இருக்கா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0வா. தனித்தனி எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் 0வா. என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு சொல்லியிருக்காங்களா, சம்மிலே சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யை ரிமூவ் பண்ணிடலாமா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் 0வா. அப்போ ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் மைனஸ் எக்ஸா. இந்த ரெண்டு காமனாக ஒய் காமனாக இருக்கா. அப்போ ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் எக்ஸா. அப்போ therefore y is equal to minus x divided by 1 plus x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ dy by dx equal to மைனஸ் காமனாக இருக்கண்ணே x divided by 1 plus x. என்ன மாடல் பாருப்போ, யூவி மாடல், u by v மாடல்ண்ணே. நியூமினேட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டினாமினேட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ என்ன மாடல், u by v மாடல். u by v மாடல் ஃபார்ம் என்ன, vdu மைனஸ் udv டிவைட் பை என்னது v ஸ்கொயரா v. அதாவது x வந்து uப்பா, 1 plus x வந்து vன்னு. சரி, vdu v அப்படி வச்சுக்கோங்க, 1 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸை பற்றி பண்ணுறோம் 1 மைனஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. 1 ப்ளஸ் எக்ஸில் 1க்கு 0 எக்ஸுக்கு 1 டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த 1 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல், இது மாதிரி 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ therefore dy by dx ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். இஃப் 4x plus 3y is equal to log of 4x minus 3y, then find dy by dx கேட்குறாங்கண்ணே. 4x plus 3y is equal to log of 4x minus 3y. ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஸ் பண்ணலாமா. அப்போ dy by dx of 4x plus 3y is equal to dy by dx of log of 4x minus 3y. 4xக்கு 4 3 அப்படி வச்சுக்கோங்க, yக்கு dy by dx equal to log xக்கு டெரிவேட்டிவ் என்னப்பா 1/x. அப்போ log of 4x minus 3yக்கு 1 divided by 4x minus 3y அப்படியே விட்டுறக்கூடாது, செயின் ரூல். 4xக்கு 4 மைனஸ் 3 இஸ் கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை எக்ஸை பற்றி வந்து dy by dxன்னு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 4 மைனஸாக இந்த சைடு ஒன்று தரலாமா. ஆமாம், 4x மைனஸ் 3y கிராஸ் மல்டி பண்ணிடுங்க. ஏன்னா டினாமினேட்டர் இருக்கான கிராஸ் பண்ணி பண்ணுவோம். 4x மைனஸ் 3y இன்ட்டு 4 + 3 இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 4 மைனஸ் 3 இன்ட்டு dy by dx. இந்த 4x மைனஸ் 3 வந்து உள்ளார மட்டும் பண்ணுங்கள். 16x + 12x இன்ட்டு dy by dx மைனஸ் 3 ஒன்று பண்ணுங்கள், மைனஸ் 12y மைனஸ் 9y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 4 மைனஸ் 3 இன்ட்டு dy by dx. இப்போ dy by dx இருக்க டேர்மெல்லாம் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் டேர்மெல்லாம் ரைட் சைடு வந்துருங்க. அப்போ 12x இன்ட்டு dy by dx மைனஸ் 9y இன்ட்டு dy by dx ப்ளஸ் 3 இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 4 + 12y மைனஸ் 16x. dy by dx காமன் எடுத்தால் 12x மைனஸ் 9y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 4 இன்ட்டு. ஸோ நமக்கு தேவை dy by dx. ஸோ இந்த மல்டிபிள் தான் வந்து பண்ணால் டிவைட் ஆயிரும். அப்போ therefore dy by dx ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1 மைனஸ் 4x ப்ளஸ் 3y டிவைட் பை 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 4x மைனஸ் 3y. ஓகேவா. இது வந்து எக்ஸைஸ் சம்பா. அடுத்தபடியாக இதே இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை சம் இருக்குன்னு பாருங்கள். டெரிவேட்டிவ் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனில் 5.36 5.37 5.38 5.39. ஆமாம், இந்த 4 சம்ஸ் இருக்குப்பா. இந்த 4 சம்ஸையும் நான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பியிருக்கேன், நீட்டாக பாருங்கள். இதில் இதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. சொல்ல புரியுதாப்பா. தேங்க்யூ.